சென்னையில இருக்கிற பூந்தமல்லி ஹைவேக்கு பக்கத்துலயே இருக்கு. சொல்ல போனா இவிபி பிலிம் சிட்டிக்கு பின்னாடி தாங்க இந்த ப்ராஜெக்ட் சைட் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல 24 hours செக்யூரிட்டி. ரோட்ஸ் எல்லாம் பாருங்க ஹைவே ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. பார்க் டெவலப் பண்றோம். சிட் அவுட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. காலேஜோட பேக் சைட்ல தான் நம்ம சைட்டே அமைஞ்சிருக்கு. சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லயோலா, இது எல்லாமே ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, லயோலா ஸ்கூல் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல். ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன் பஸ் டெர்மினஸ் இன் ஏசியாலி. சென்னையோட 2வது ட்ரேட் சென்டர் 500 மீட்டர்ஸ்ல தான் டெவலப் பண்றாங்க. இவிபி பிலிம் சிட்டி இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம். 100% கொடுக்குறோம், ப்ராமிஸா கொடுக்குறோம். ஒரு சேனல் ரியல் எஸ்டேட் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் சைட் சென்னையில இருக்கிற பூந்தமல்லி ஹைவேக்கு பக்கத்துலயே இருக்கு. சொல்ல போனா இவிபி பிலிம் சிட்டிக்கு பின்னாடி தாங்க இந்த ப்ராஜெக்ட் சைட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சைட் எதுக்காக வாங்கணும், இது வாங்குறது மூலியமா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிற மொத்த டீடைல்ஸும் பிரதர் தான் சொல்ல போறாங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். மொத்தமா ஒரு 9வது வீடியோக்கு வந்துட்டோம். இந்த பிளாட்டும் பாத்தீங்கன்னா இப்ப 3வது வீடியோக்கு வந்துட்டோம். சோ இது புதுசா பாக்குறவங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு, என்ன ஆஃபர், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஒண்ணு ஷேர் பண்ண கண்டிப்பா சொல்லிடலாம். வணக்கம், நான் பிரிஜேஷ், கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இது நம்ம ப்ராஜெக்ட் நியூ டவுன் சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட். ஆக்சுவலா சிட்டி லிமிட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை சூப்பர் கம்பெனிக்கு. சூப்பர். சோ அதனால என்னன்னா இப்போ ஒரு சிட்டி லிமிட்ல என்ன நிறைய பேர் கேட்டாங்க நம்ம கிட்ட, சிட்டி உள்ள சிட்டி லிமிட்ல நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், பிளாட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, வீடு வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம இப்போ புது ப்ராஜெக்ட் இப்போ டெவலப் பண்ணி இப்போ இடம் கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 7 ஏக்கர்ஸ் பிரதர். இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு முக்கியமான இடங்கள்ல 7 ஏக்கர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. பூந்தமல்லி ஹைவேல ஒரு 10 அடி கூட வாங்க முடியாது. 7 ஏக்கர்ஸ் மக்களுக்காக கொண்டு வந்து அதை பட்ஜெட் விலைக்கே கொண்டு வந்திருக்கீங்க. இது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கண்டிப்பா பிரதர். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் சிட்டி லிமிட்ல நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க, அதை விருப்பப்படுறாங்கன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்ல தேடி படிச்சு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ், ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல தான் பாருங்க சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட். ஓகே. சோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடுல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ஒரு ஹைவே பிளாட் வந்து நம்ம இன்னைக்கு நிக்கிறதே ஒரு ரேர் தான். சோ அந்த இடத்துல எல்லா வசதிகளும் கொண்டு வந்து நம்ம கொடுத்திருக்கோம். ஏன்னா பேக்ரவுண்ட்ல டெவலப் ஆயிருந்தாலும் சைட்டுக்குள்ள டெவலப் பண்ணணும், ஃபியூச்சர்ல ஆயிடுங்குவாங்க. நம்ம டெவலப் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். சோ இது வந்து வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு சாட்டா சொல்ல போனா. சரி பிரதர், இப்போ ரொம்ப சந்தோஷம். இந்த சைட்டுக்குள்ள என்ன வந்தாச்சுங்கிறத சொல்லிடுங்க. இதுல நம்ம வந்து ஒரு கேட்டட் கான்செப்ட்ல தான் டெவலப் பண்றோம். சூப்பர் சூப்பர். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல 2 ஆர்ச் கொடுத்துருக்கோம் பிரதர். அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து சவுத்ல, இன்னொரு ஆர்ச் வந்து நார்த்ல கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாத்தீங்கன்னா பஸ் ரூட். அது நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலயே பஸ் நிக்கும். சோ இது 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி 2 என்ட்ரன்ஸ்லயும் கொடுக்குறோம். இது இல்லாம பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் பாருங்க ஹைவே ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. பார்க் டெவலப் பண்றோம், சிட் அவுட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. சோ இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸோட தான் நம்ம கொடுக்குறோம். அவென்யூ பிளான்டேஷன்ஸ் எல்லா அம்யூனிட்டிஸோட நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் பிரதர். எல்லாமே வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துக்கு வெளியே இருக்கிற அம்யூனிட்டிஸ் முக்கியமானது, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல். ஏன்னா நான் இதை கேட்கவே கூடாது, இருந்தாலும் மக்களுக்கு இது தெரிஞ்சே இல்ல. கண்டிப்பா தெரியணும். என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால, அதுவும் பர்டிகுலரா இந்த பூந்தமல்லி ஹைவேல இருக்கிறதுனால சொல்லவே வேண்டாம். இது ஆக்சுவலா இந்த பெல்ட் பூந்தமல்லி ஹைவே வந்து உங்களுக்கு ஃபுல் ஆஃப் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் ஹப் தான். ஆமா, நீங்க ஒரு காலேஜோட பேக் சைட்ல தான் நம்ம சைட்டே அமைஞ்சிருக்கு, சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு. இதுக்கு அடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லயோலா, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. இதே மாதிரி ஸ்கூல், அதாவது இப்போ நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கவங்க எல்லாரும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லயே பெரிய ஸ்கூல், இன்னைக்கு பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல் ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. சோ அது இல்லாம லயோலா ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி சென்னை பப்ளிக் ஸ்கூல், இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு கண்டிப்பா நியர்பை தான். லயோலா ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குடா. சோ இதோட ஃபியூச்சர் வேல்யூங்கிறது காட்டிலும் இன்னைக்கு ரேட்டுக்கு நாளைக்கு வாங்க முடியாதுங்கிறது நல்லா 100% ப்ரோ. அது அந்த இப்பவே நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸை விட 1000 ரூபாய் குறைவா தான் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா ப்ரோ ஜஸ்ட் ஒரு 5900 தான் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இங்க மார்க்கெட் பிரைஸ் 7000 rupees இருக்கு. ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன ரேட் கொடுக்குறோம்னு
எவ்வளவுன்னு சொன்னீங்க? அகைன் ஒரு வாட்டி சொல்லுங்க. 5900. 5900ங்கறீங்க. இன்னும் ஒரு 1 இயர்ல ஒரு 9000 கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? தாராளமா 100% கிராஸ் ஆகும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் ஃபுல்லா ஏர் கண்டிஷனர்டு ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன் பஸ் டெர்மினஸ் இன் ஏசியாலே. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த அளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட். அதாவது இப்ப இருக்குது இல்லீங்களா, கேளம்பாக்கம் இப்ப ஓபன் பண்ணாங்க. சோ அதை விட பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது. அது வந்துருச்சுன்னா இதோட வேல்யூவே தலைகீழ மாறிடும். ஆமா கண்டிப்பா பிரதர். இன்னொரு 6 monthsல பாருங்க, ஓகே, உங்களோட அப்ரிசியேஷன் வேற லெவல் போயிடும். ஒட்டுமொத்தமா இந்த 7 ஏக்கரையுமே ஒரே ஆள் வாங்குறவங்க கண்டிப்பா ஒரு 100 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கு. ஆமா, அது நம்ம ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் இல்ல 2 கிலோமீட்டர் போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சைட்டுக்கு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அது ஃபேமிலி அப்ரிசியேஷன் தாண்டி இன்வெஸ்ட்மென்ட்க்கு வேற லெவல்ல, இன்வெஸ்ட்மென்ட்க்கு இன்னும் நல்ல டாப்பா இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையோட 2வது ட்ரேட் சென்டர் இது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 500 மீட்டர்ஸ்ல தான் டெவலப் பண்றாங்க. சென்னையோட பிலிம் சிட்டி ஒண்ணு, EVP பிலிம் சிட்டி இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பெருசா. முன்னாடி சாதாரணமா இருந்தது, இப்போ வந்து வேற லெவல் பெருசா. அதாவது இப்போ ஹைதராபாத்ல ராமோஜிராவ் பிலிம் சிட்டி இருக்கு இல்லீங்களா, அந்த அளவுக்கு பெருசா இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பெங்களூர் ஹைவே இருக்கு இல்லீங்களா, இந்த ஹைவே வந்து உங்களுக்கு எலிவேட்டட் ஹைவேன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு 2.5 hours ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரோடு எலாபரேட் ஆகி எலிவேட் ஆகி உங்களுக்கு பெருசா டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். எல்லாத்த பத்தியும் டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல கண்டிப்பா லீகல் கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இதே சைட்டுக்கு லீகலுக்கு நான் போட்டப்போ டபுள் டி அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கதான் சொன்னீங்க. கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். எல்லாருமே மனை வாங்குறவங்களா இருக்கட்டும், வீடு வாங்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுக்கு கனவு இல்லைங்களா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும். அவங்களோட ஹார்ட் அண்ட் மணி, அது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சேர்த்து வச்ச பணம், சம்பாதிக்கிற பணம், அதுக்கு நம்ம என்னைக்குமே வேல்யூ கொடுப்போம், அதுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுப்போம். எல்லா இந்த அமெனிட்டிஸா இருக்கட்டும், இன்டீரியர் அமெனிட்டிஸா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் அமெனிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே சொல்லிட்டீங்க. ஓவரால் 7 ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணீங்க. இதுல மொத்தமா எவ்வளவு சேல் ஆகி இருக்கு, எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு? ஏன்னா ஒரு முக்கியமான இடங்கிறப்ப நிறைய சேல்ஸ் இருந்திருக்கும், அதையும் ஷேர் பண்ணிடுங்க. இல்ல இது மொத்தம் பாத்தீங்கன்னா 142 பிளாட்ஸ். இதுல ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் எல்லா ஃபேஸிங்லயும் இப்ப பிளாட் அவைலபிள் இருக்கு. இப்போ 2 weeks முன்னாடி தான் நான் லான்ச் பண்ணோம். நம்ம லான்ச் பண்ணும்போது கூட நீங்க வந்திருந்தீங்க. ஒரு சைட்டுக்கு லான்ச்சுக்கு முன்னாடி, லான்ச் அன்னைக்கு, லான்ச்சுக்கு அப்புறம் சொல்லி 3 பிரிச்சு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல தான் இந்த சைட்டுக்கு. ஓகே, நல்ல விஷயம். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 40 plots கிட்ட புக் ஆயிடுச்சு. சூப்பர் பிரதர், அற்புதம். நல்ல ரெஸ்பான்ஸ். என்னன்னா இப்போ சென்னை பக்கத்துல, சென்னை லிமிட்ல இருக்கிறதுனால, ஹைவே பக்கத்துல இருக்கிறதுனால சோ நல்ல ரெஸ்பான்ஸ். அதுவும் இல்லாம பஸ் ரூட் வேற இருக்கு, பஸ் அப்ரோச் இருக்கு. சோ அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. தண்ணி வசதி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னையில பெரிய ஒரு டிராபேக், இன்னைக்கு மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து தண்ணி. நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணி 50 அடியில தண்ணி, 50 அடியில தண்ணியா, 50 feetல வாட்டர் பாருங்க. சோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். நீங்க யாரோ கூட போட வேணா, டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்தா போர் போட்டுருக்கிறது நம்ம டைரக்டாவே காமிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். சோ தண்ணி வசதி பத்தி கவலை கிடையாது. ஈபி லைன் வந்தாச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் வந்தாச்சு, 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோட இருக்கு. ஒரு முக்கியமான இடத்துல நீங்க வந்து உங்க கையில இருக்கிற பட்ஜெட் விலைக்கு ஒரு நல்ல சைட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பூந்தமல்லி ஹைவே பிளாட் அகார்ட் ஹவுசிங்ல இருந்து கொண்டு வந்து நியூ டவுன் சைட்டுக்கு நீங்க ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதும். எல்லா டீடைல்ஸும் பிரதர் தெளிவா சொல்றதுக்கு ரெடியாவே இருக்காரு. அப்படி இல்ல எனக்கு போன்ல சொல்றது செட் ஆகல அப்படின்னாக்க நேரடியா கிளம்பி வந்துருங்க. சைட் விசிட், இண்டிவிஜுவல் பிக்கப். ஆமா, இண்டிவிஜுவல் பிக்கப் பிரதர். கஸ்டமரோட கன்வீனியன்ட் டைம்ல அவங்க டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி நம்ம சைட்டை காமிச்சு, சைட் மட்டும் இல்ல சொன்ன மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸும் காமிச்சிட்டு திரும்ப வீட்டுல டிராப் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கொடுக்கறது வந்துட்டு 600, 1200 அந்த மாதிரி. 600ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிளாட் சைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 800, 900, 1200, 1500, 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. இப்போ மக்கள் பாக்குறவங்க என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல, இது எப்படியுமே அப்ரூவ்டு சைட்டா தான். கண்டிப்பா. சோ அப்ரூவ்டையும் ஷேர் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் எவ்வளவு இஎம்ஐ பண்ணி கொடுப்பீங்கங்கறதே டீடைலா. இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா CMD அப்ரூவ்டு, சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால CMD அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ப்ராஜெக்ட் இந்த நியூ டவுன்ல பாத்தீங்கன்னா 35 lakhs தான் வரும். சோ அதுக்கு மினிமம் ஒரு 10 lakhs இருந்ததுன்னா நம்ம கிட்ட நம்ம சிட்டி லிமிட்ல இருக்கிற நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்கலாம். ஓகே, மினிமம் 10 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஓகே, இந்த இடத்துல நம்மளால சைட் வாங்க முடியும். நார்மல் இடம் கிடையாதுங்க. சோ உங்களுக்கு ஒரு காலேஜோட பேக் சைடுல EVP பிலிம் சிட்டிக்கு நியர்பை இருக்கு. குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அதாவது கிளாம்பாக்கத்தோட பெரிய அளவுல அதை விட பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சைட்ல நீங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு நாளைக்கு வாங்க முடியாது. இந்த வீடியோ ஃபேமிலி ஆளுங்களுக்கா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஆளுங்கன்னா ஒரு சைட் வாங்கினாலே போதும், இதுவே எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட ஹார்ட் அண்ட் மணிக்கு இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத நினைப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ரீதியா பாக்குறவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா லேண்ட்ல போடுற பணம் வந்து அப்ரிசியேஷனுங்குவாங்க, இந்த லேண்ட்ல போடக்கூடிய பணம் டபுள் அப்ரிசியேஷனுங்கிறது நீங்க சொல்லும் போதே நல்லாவே. ஆமா கண்டிப்பா பிரதர். இப்ப
எதுக்கு சொல்றேன்னா இப்ப நார்மலா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க சில பேர் 5 வருஷம் கழிச்சு வரும் 10 வருஷம். இது அப்படி கிடையாது. நீங்க இன்னும் 6 மாசம் ஓப்பனே பண்ணிடுவாங்க. முத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இந்த ட்ரேட் சென்டர், EVP பிலிம் சிட்டி, இது எல்லாமே இன்னும் 6 months கழிச்சு பாருங்க. 6 monthல ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 9000 கிராஸ் ஆயிடுமா? இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்களுக்கு டபுள் தி அமௌண்ட் 6 monthல பாத்துறலாம். கண்டிப்பா பாத்துறலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ சைட் வாங்குறவங்க இது ஒரு பெரிய அமௌண்டா இருக்குல்ல, சோ இதுல நெகோசியேட் பண்ணுவீங்களா? வந்துட்டு பண்ணி கொடுங்க அப்படி இல்ல பிரதர், இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். லான்ச்சிங் பிரைஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்மால் நெகோஷியபிள் கண்டிப்பா பண்ணிக்கலாம். பண்ணாமலாம் கிடையாது. ஏன்னா ஒரு சில சைட்ல இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிக்ஸட் பிரைஸ் வந்தா நெகோசியேட் கிடையாது, நான் அதுக்கு பதிலா உங்களுக்கு ஆஃபருக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்குவாங்க. நம்ம ஆஃபரும் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்லயும் மாத்தி ஒரு சைட் கொண்டு போய் அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அதுல பிரஜேஷ் ப்ரோ வந்து அடிச்சிக்கவே முடியாது. சோ அதனால வேண்டிதான் ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு பேஸும் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சு, செகண்ட் பேஸ் முடிஞ்சு. சோ இப்படி ஒவ்வொன்றா முடிஞ்சு போறது காரணமும் நீங்க தான். நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்மளால டெவலப் ஆக முடிஞ்சிருக்கு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. சோ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்கிறதையும் சொல்லிடுங்க. கண்டிப்பா என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன். என்னோட பர்சனல் நம்பரை நான் கொடுக்குறேன். என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க சைட்டுக்கு வரும்போது என்ன மீட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் டைரக்டாவே என்ன மீட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, என்ன பெஸ்டா சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க, ஆஃபர் சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்க ஆஃபர் வந்து இது வரைக்கும் நான் ரியல் எஸ்டேட்ல கேள்விப்பட்டதே கிடையாது. கண்டிப்பா. சோ அந்த ஆஃபரையும் சொல்லிடுங்க. ஒரு நல்ல ஒரு ஆஃபரா கொடுக்குறோம் ப்ரோ. உண்மையா? ஆமா. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா நல்ல இன்னைக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது. பட் நம்ம கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இங்க நியூ டவுன் பூந்தமல்லி நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா. இந்த வீடியோல ஒரு ரேட், நேர்ல ஒரு ரேட்ங்கற மாதிரி, வீடியோல ஒரு பேச்சு, நேர்ல ஒரு பேச்சுங்கற மாதிரி இருக்க கூடாது. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 கிரவுண்ட் நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 4800 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் ஃப்ரீ. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரகடம்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. சென்னையோட 3வது டைடல் பார்க் பக்கத்துல ஏரோ சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் 56 ஏக்கர்ல ஒரு பெரிய டவுன்ஷிப். சோ அந்த டைடல் பார்க் பக்கத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுப்போம். உண்மையாவா? 100% கொடுக்குறோம். ப்ராமிஸா கொடுக்குறோம் ப்ரோ. இங்க பாருங்க, ப்ராமிஸ் எல்லாம் பண்றாருங்க. சோ இங்க நீங்க 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஏரோ சிட்டி நம்மளோட சேனல்லயே போட்டுருப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ நீங்க பிடிச்ச மாதிரி புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சோ சூப்பர். அந்த இடமும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுல போடக்கூடிய பணமும் உங்களுக்கு டபுள் அப்ரிசியேஷன் ஆக போகுது. அதுக்கு நீங்க பணமே கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீயாவே ஒரு பிளாட். சோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கலாம். இன்னொன்னு இருக்கு ப்ரோ. சரி, இன்னொன்னு இருக்கா? ஆமா. என்ன ப்ரோ நிப்பாட்டவே மாட்டேங்கிறீங்க? ஆஃபரே அடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல பிரதர், அதாவது 2 கிரவுண்ட் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு கிரவுண்ட் போதும்னு சொல்றவங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட புக் பண்றவங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுப்போம். அதாவது 50 கிராம் கோல்டு, 50 கிராம்ஸ் கோல்டு, 50 கிராம்ஸ் கோல்டு நம்ம வந்து கண்டிப்பா கஸ்டமருக்கு ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம். 50 கிராம்ஸ் கோல்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ரேட் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு தெரியுமா ப்ரோ? கொடுக்கலாம் ப்ரோ. நீங்களே கேட்கலாம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் அந்த क्वेश्चन எனக்கே அப்படிதான் தோணுது. எப்படி இது கட்டுப்படி ஆகுதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதான் நல்ல கேள்விதான் ப்ரோ. இது நானே சொல்லணும்னு விருப்பப்படுறேன். கிளாரிட்டியா இருக்கட்டும். அதாவது நியூ டவுன் ப்ராஜெக்டோ இருக்கட்டும், ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட், ரெண்டுமே நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். சோ இதுல புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் யாருமே நம்ம இன்வால்வ் பண்ணாம நம்ம டைரக்டா கம்பெனியே சேல் பண்றதுனால நம்ம இதுல எல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கஸ்டமருக்கு இன்டர்னா நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். சூப்பர் பிரதர். ஆஃபர்ஸ் சொன்ன மாதிரியே கொடுத்துறணும். இல்ல கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பிரதர் வந்து சொன்ன ஆஃபர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்திருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க டைரக்டா விசிட் பண்ணும்போது இவர் என்ன ஆஃபர் இந்த வீடியோல சொன்னாரோ இவரே தான் கொடுப்பாரு. ஏன்னா வீடியோல ஒருத்தவங்க பேசுவாங்க, நேர்ல சைட் விசிட் பண்ணும்போது ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பேச்செல்லாம் இல்ல. வீடியோல யார் பேசுறீங்களோ அவங்க தான் நேர்ல இருப்பாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க தான் போன் கால் அட்டென்ட் பண்ணுவாங்க. பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. டைரக்டா வாங்க, லீகல் எல்லாமே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்ல உங்க சொத்தை பூந்தமல்லி ஹைவே பிளாட்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.